ஸோ தாய் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எப்படி கோய்பியில் நம்மளுடைய ஃபைல் ஷேரிங் பாட்டை டெப்ளாய் பண்ணுறது இதை பற்றி பார்க்கலாம். அண்ட் ஆல்ரெடி இதுக்கு நான் வீடியோஸ் போட்டிருப்பேன், ஓகேங்களா. பட் இது நியூ வெர்ஷன், இது அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்டு நிறைய பேரால் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டை டெப்ளாய் பண்ண முடியல ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறையா கமெண்ட்ஸு நிறையா பார்த்தேன். ஸோ அதனால இந்த நியூ வெர்ஷனில் எப்படி ஒரு பாட்டை டெப்ளாய் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஒரு ஃபைல் ஷேரிங் பாட்டை நான் டெப்ளாய் பண்ணி காட்ட போகிறேன் டெமோக்கு. ஸோ அந்த பாட்டை எடுக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் பாருங்கள். ஸோ நீங்கள் இப்போ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். நியூவாக ஒரு கோய்பி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அதில் நீங்கள் ஒரு ஃபைல் ஷேரிங் பாட்டை டெப்ளாய் பண்ணுறீங்க, இல்லை சம்திங் ஏதாவது ஒரு பாட்டை டெப்ளாய் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆகிடலாம், ஓகேங்களா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கோய்பிலன்ட்டு ஒரு அக்கௌண்ட் இருக்குது, அது ஓல்டு யூஸருக்கு சொல்கிறேன், ஓகேங்களா. அவங்க இந்த மெத்தடு அது இப்போ நான் டெப்ளாய் பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா பாட் டெப்ளாய் ஆகும், ஓகேங்களா. அந்த ஸ்டேட்டஸ் ஹெல்த்தி அப்படின்னு காமிச்சிரும், ஓகேங்களா. ஸோ இது நியூவாக ஒரு யூஸர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி இது பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆகிடுது. ஸோ நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் என்னோடய வேறு ஒரு அக்கௌண்ட்டில், ஓகேங்களா. அது ஏன்னு எனக்கும் தெரியலை, ஓகேங்களா. அண்ட் இல்லை நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் சிஸ்டத்தில் பண்ணுறேன். நீங்கள் சேம் ஸ்டெப்ஸ் தான் நீங்கள் மொபைலில் எப்படி வேணால் பண்ணிக்கலாம். அது இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த சிஸ்டம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, அந்த வெர்ஷன் இது பண்ணியிருக்காங்க கோய்பியோடது. மற்றபடி எல்லாமே சேம் ஸ்டெப்ஸ் தான், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எல்லாமே. ஸோ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ வேறு போட்டேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கோய்பி அக்கௌண்ட்குள்ளே போய்க்குங்க. ஸோ நான் எடுத்துட்டேன். ஸோ ஆல்ரெடி நான் டெப்ளாய் பண்ணி வச்சுருந்துட்டு டெலீட் பண்ணிட்டேன் ஃபுல்லாகவே, ஓகேங்களா. ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு நான் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எங்கிட்ட க்ரியேட் சர்வீஸில் 4 இருக்கும், வெப் சர்வீஸ், ப்ரைவேட். இதில் வெப் சர்வீஸ் இது கொடுத்துட்டு இதில் 2 இருக்கும், நம்ம கிட்டப் தான் கொடுக்க போகிறோம், ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய சர்ச் கிட் ரெபாசிட்டரி இருக்குல்ல, இதில் நீங்கள் எந்த பாட்டை எடுத்துக்க போகிறீங்களோ அந்த ரெபாசிட்டரி இங்கே நீங்கள் சர்ச் பண்ணணும். நீங்கள் ஆல்ரெடி ஃபோக் பண்ணியிருந்தீங்கன்னா அது ரொம்ப சிம்பிளாகிடும், ஓகேங்களா. நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு பப்ளிக் ரெபாசிட்டரி நீங்கள் டெப்ளாய் பண்ண போகிறீங்கன்னா இந்த இடத்துல அதோட லிங்க் கொடுக்க, ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபைல் ஷேரிங் பாட்டை நான் டெமோக்காக எடுக்கிறேன், ஓகேங்களா. நான் எடுக்கிறது எப்பயுமே பார்த்தீங்கன்னா கோடெக்ஸ் பாட் அவங்க க்ரியேட் பண்ண ரெபாசிட்டரி தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எப்போவுமே, ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த லிங்க்கை நான் எடுத்துட்டேன். ஸோ இங்கே இருக்குல்ல இந்த அட்ரஸ், இந்த லிங்க்கை எடுத்துகிட்டு நான் இந்த இடத்துல அப்படி பேஸ்ட் பண்ணிடுறேன், ஓகேங்களா. இல்லை நீங்கள் ஆல்ரெடி அவங்களுடைய ரெப்போவை ஃபோக் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதில் சர்ச் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்து செலக்ட் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் வந்துடும், ஓகேங்களா. ரொம்ப சிம்பிள் இதுதான். ஓகே, இப்போ நான் போட்டேன்னா இந்த இடத்துல இம்போர்ட் இருக்கும், இது கொடுத்தோன்னே நெக்ஸ்ட்டு. ஸோ இதில் நம்ம ஃப்ரீ தான் கொடுக்கணும். நெக்ஸ்ட். ஸோ இந்த இடத்துல சர்வீஸ் டைப் வெப் சர்வீஸில் செலக்ட் ஆகிருக்கும். அடுத்து சோர்ஸில் நம்ம பப்ளிக் ரெபாசிட்டரியோட யூஆர்எல் அண்டு அது எந்த பிரான்ச்சில் இருக்குது மெயின், ஓகேங்களா. பில்டு பேக். ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல இருக்க ரன் கமாண்டு. ஸோ இதில் இதை நீங்கள் டிக் ஆஃபில் இருக்கும், இதை நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு நான் சொல்கிறத அப்படி போடுங்க. ஸோ ஆல்ரெடி நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பைத்தான் 3 main.py. ஸோ இதுதான், ஓகேங்களா. ஸோ நல்லா பார்த்துங்க, ரன் கமாண்டில் நம்ம ஓவர் ரைடு ஆன் பண்ணிவிட்டு இது நீங்கள் போடணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் வேரியபிள். ஸோ இது ஆல்ரெடி தெரியும், நம்ம ஏபிஐ ஐடி, ஏபிஐ ஹேஷ், ஸோ எல்லாமே இங்கே தான் ஆட் பண்ணுவோம். ஸோ இங்கே பல்க் இம்போர்ட்னு ஒன்று இருக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ஓவராலாக அதை காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படின்னு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது சாம்பிள் தான், நான் இன்னும் ஃபுல்லாக அப்டேட் பண்ணல, ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி உங்களுடைய இதை எடுத்து பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது அட்மின், ஏபிஐ ஹேஷ், ஏபிஐ ஐடி, சேனல் ஐடி, டேட்டா பேஸ் நேமு, டேட்டா பேஸோட யூஆர்எல். ஸோ இது ஆல்ரெடி தெரியும், நம்ம பாட் டெப்ளாய் பண்ணோம்னாலே இந்த என்விரான்மெண்ட் வேரியபிள் நமக்கு தேவை.
ஸோ இதை ஜஸ்ட்டு நீங்கள் காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. இதான் பல்காக இம்போர்ட் பண்ணுற ஆப்ஷன், ஓகேங்களா. அண்டு சேவ். இப்போ அது ஃபுல்லாக இங்கே ஆட் ஆகிருக்கும், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஓகேங்களா. ஸோ இதுதான் விஷயமே இங்கே. ஸோ இங்கே எத்தனை இது ஆட் பண்ணியிருக்கோம் வேரியபிள் அப்படின்னு காமிக்கும், 11 வேரியபிள், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ, இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்கேலிங் வந்து இது அப்படியே இருக்கட்டும். ஸோ இங்கே போர்ட் இது வந்து 880 வச்சுக்கலாம், இல்லை 8000 வச்சுக்கலாம். ஸோ நான் 8. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே 8080 அப்படின்னு மாற்றிக்கிறேன், ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இங்கேயும் மாற்றணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது மாறிடுச்சு. ஓகே, ஸோ அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஃபைல் சர்வீஸ் நேம் வந்து இது ஆல்ரெடி அதுவே ஆட் ஆகிருக்கும். நீங்கள் சேஞ்ச் பண்ணணுன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இப்போ நான் டெப்ளாய் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போது வந்து பார்த்தீங்கன்னா பில்டு, நெக்ஸ்ட்டு டெப்ளாய்மெண்ட்டு எல்லாமே ஸ்டார்ட் ஆகிருச்சு. ஸோ பார்க்கலாம் வருதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் எந்த ஒரு ஸ்டெப்பையும் வந்து ஸ்கிப் பண்ணவே இல்லை. என்னோடய சர்வீஸ் வந்து ரெடி அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. பில்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு, ஓகேங்களா. அண்ட் டெப்ளாய்மெண்ட்டும் இதாகிருச்சு.
ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லாக்ஸ் நான் வெயிட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ வந்து வந்துருச்சு. இங்கே வந்து பாருங்கள், கோடெக்ஸு இன்ஸ்டன்சிஸ் ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அண்டு ஹெல்த்தி அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ இப்படி வந்துருச்சுனாவே வந்து பார்த்திங்கன்னா பாட்டை வந்து எடுக்குதுன்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் பாட்டை வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? ஸ்டார்ட் கொடுத்து ரன் ஆகுதா இல்லையான்னு. ஓகே. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நியூவாக வந்திருக்க இந்த கோய்பி அப்டேட்டட் வெர்ஷனில் வந்து நீங்கள் எந்த ஒரு பாட்டையும் டெப்ளாய் பண்ணுன்றது. ஓகேங்களா? இதான் கான்செப்ட்டு. இந்த ஒரு பாட்டை வச்சு நான் உங்களுக்கு டெமோ பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் வேறு எந்த ஒரு பாட்டையும் டெப்ளாய் பண்ணணும். ஓகேங்களா? டெப்ளாய் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டை போய் ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் வருதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் என்னோடய பாட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது, எடுக்குது பாட்டு. ஓகேங்களா? ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த ஒரு எரரும் அடிக்கலை டெப்ளாய்மெண்ட்லையும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஹெல்த்தியில் தான் இருக்குது. ஸோ ஓகே. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறந்துனா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறந்துனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனை டர்ன் ஆன் பண்ணிக்க. மிக விரைவில் அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம். டாடா.